இன்னைக்கு பலன் அளிச்சிருக்கு. இது அவசியம் மக்கள் அனைவருமே புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி எல்லாம் அதிசயங்கள் நடக்கக்கூடிய இடமா இருக்கு வாழ வைக்கும் வண்டித்துறை கருப்புசாமிகளுடைய சொல்லுங்க. நீங்க எந்த ஊரு? நான் குமாரோட தம்பிங்க, குமாரோட தம்பி. நான் காஞ்சிபுரத்துல இருக்கேன். சரிங்க. உங்க அனுபவம் என்னங்க, என்ன சொல்றீங்களா? இவங்க என்னோட மனைவிங்க, என் மனைவி சொல்லுவாங்க. சொல்லுங்கம்மா. உங்களுக்கு நாங்க காஞ்சிபுரத்துல இருந்து வரோம், ராமேஸ்வரம் வந்தோம். இவங்க இந்த கோயிலுக்கு போலாம் வரையான்னு கேட்டாங்க. சரி வரேன்னு சொல்லி சொன்னேன். எத்தனையோ டைம் எங்க தம்பிக்கு பொண்ணு பாத்துருக்கோம். கூடி வர நேரத்துல அது நின்னு போச்சு கல்யாணமே. எங்க தம்பிக்கு நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சதுன்னா அவன் கையில குடுக்கற காசை கொண்டு வந்து உண்டியில போறேன்னு வேண்டிக்கிட்டேன். சரிங்கம்மா. நான் வெள்ளிக்கிழமை வந்துட்டு போனேன். வெள்ளிக்கிழமை நைட்டு வீட்டுக்கு போனேன். சனிக்கிழமை இது மாதிரி காஞ்சிபுரத்துல பொண்ணு பாத்துருக்கோம், நீங்க வாங்க. அவன் பேரு வெங்கடேசன். உங்க பேரு? என் பேர் ரமணி. உங்க பேரு? பாஸ்கர். நாங்க பொண்ணு பாத்துருக்கிறோமா, நீங்க வந்து பாருங்கன்னாங்க. நாங்க போய் பார்த்தோம். மறுநாள் அவங்க வந்து புள்ள வீடு பார்த்தாங்க. அன்னைக்கு மறுநாள் பொண்ணு வீடு பாத்துட்டாங்க. மறுநாளே ஒரு நிமிஷம் குமார் சார், இப்படி வந்துருங்க. நீ போன் வச்சுக்கிட்டாங்க. மறுநாள் இப்ப முதல்ல இருந்து வாங்க. பொண்ணு வீட்டுக்காரர் வந்தாங்க புள்ள வீடு பாக்க. புள்ள வீட்டுக்காரரு மறுநாள் பொண்ணு வீடு பாக்க வந்தாங்க. அதுக்கு மறுநாள் புடவை எடுத்துட்டாங்க. நாங்க சாப்பிடல, அவங்க சாப்பிடல, அதெல்லாம் எதுவுமே இல்ல. நாங்க உங்க வீட்டுக்கு நாங்க எங்க பொண்ணை குடுக்கறோம் அப்படின்னு அவங்களா சொன்னாங்க. அவங்களா சொன்னாங்க. நாங்க கல்யாணம் ஆயிடுச்சு. இப்ப இங்க வந்த 3வது நாள்லயே நல்லா இருக்கிறாங்க. ஆனா நம்ம இவ்வளவு தூரம் வந்தமே நம்மளுக்கு குறி வரலையேன்னு. ஆனா நான் கஷ்டப்பட்டப்ப அங்க இருக்கிறவங்க என்ன வேண்டிக்கிட்டீங்க? நான் வந்து எங்க தம்பி கல்யாணம் நல்லபடியா ஆகணும் ஆச்சுன்னா அவன் கையில குடுக்கற காசை நான் கொண்டு வந்து உண்டியில போடுறாரா? இன்னும் குடுக்கல. நான் போல. கேட்டீங்களா? கேட்கல. கேளுங்க, குடுப்பாரு. எடுத்து வந்து சாமி போடுறேன். என் பசங்க சரியா படிக்க மாட்டாங்க. பிரைவேட் ஸ்கூல்ல சேர்த்து சரியா படிக்க மாட்டாங்க, எழுத மாட்டாங்க. இப்ப கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்திருக்கிறேன். நல்லா எழுதுறாங்க, நல்லா படிக்கிறாங்க. சந்தோஷமா தானே இருக்கீங்க? ஏன் அழுவுறீங்க? இங்க வந்து போனதுக்கு அதுக்கப்புறம் சரி ஒரு வேலை செஞ்சிருந்தாரு, அது இல்லாம ஆயிடுச்சு. சரி நம்ம ஒரு முறை போய் தான் பாக்கலாமே அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் வந்தோம். சாமி எங்களுக்கு வெற்றி மாலை கொடுத்தாரு. வாங்கிட்டு வந்து வச்சிருக்கிறோம். வாங்கிட்டோம். நீங்க நல்லா இருப்பீங்க, கஷ்டப்படாதீங்க, நீங்க இன்னொரு முறை வர சொல்ல சந்தோஷமா வருவீங்க அப்படி சொல்லி சொன்னாரு. இவ்வளவுக்கும் கருப்புசாமி தான் எங்களை காப்பாத்துறாரு. ரொம்ப சந்தோஷம். அதாவது ரமணி அம்மா, பாஸ்கர் இவங்களுக்கு ஏற்பட்ட நல்ல விஷயங்கள் எல்லாம் அவங்க சந்தோஷத்தையே அழுதுகிட்டு சொல்றாங்கன்னாக்கா அது பக்தியின் மிகையினால, அது அவங்க நம்பிக்கையின் மிகையினால அவங்களுக்கு ஏற்பட்ட அதிசயங்களை அவங்களாலேயே நம்ப முடியாத ஒரு நிலையில இந்த கண்ணீர் வருது. இந்த மாதிரி அதிசயங்கள் எல்லாம் இந்த கோயில நடந்த வண்ணம் இருக்கு. அதுக்கு ஒரு நிதர்சனமான எடுத்துக்காட்டு ரமணி அம்மாவும் பாஸ்கரும். பாஸ்கர் ஐயாவுக்கும் உங்களுக்கும் நல்லது நடக்குங்க. நம்ம ஒரு டைம் அந்த கோயிலுக்கு போலாம், போயிட்டு வந்து நம்ம எல்லாருக்கும் நல்லது செய்யறாரு, நம்மளுக்கும் செய்வாரு சாமி. நம்ம போயிட்டு வந்த பிறகு நம்ம எப்படி இருக்கிறோம்னு பாக்கலாம். கண்டிப்பா நம்மள கைவிட மாட்டார் சாமி அப்படின்னு சொல்லிதான் நான் இப்ப வந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்ப எங்களுக்கு குறி வந்துச்சு, வெற்றி மாலை எங்களுக்கு கிடைச்சது. நீங்க எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கீங்க? குமார் சார் தான் 9 மாசமா வந்துட்டு இருக்காரு. நான் வந்து 3 நாள் ஆவணி மாசம் அமாவாசைக்கு இங்கதான் சாமி இருக்கிறோம் நாங்க. அதே மாதிரி இந்த தை மாசம் அமாவாசைக்கு இங்க இருக்கிறோம். ரொம்ப சந்தோஷமா உங்க அனுபவம் கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம். மக்கள் எல்லாம் அதை பாப்பாங்க, பாத்துட்டு அவங்களுக்கும் அது தெரிய வரும். சந்தோஷம். போயிட்டு வாங்க ஊருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. எங்க பேர் முருகேசன் சார். ஆமா, உங்க பேர்? அனிதாங்க சார். நாங்க அனிதாவா? ஆமாங்க சார். அரியலூர் மாவட்டம் இது கீழப்பூர். சரி, கீழப்பூர் இருந்து வந்துருங்க. என் மனைவிக்கு ரொம்ப நாளா உடம்பு சரியில்லாம பெசவு குணம் பிடிச்சு, உடம்பு சரியில்லாம பேய் குணம் பிடிச்சு உடம்பு சரியில்லாம இருந்ததுங்க. பேய் பிடிச்சிருச்சா? ஆமா. அது எப்படி சொல்றீங்க? அது கிராமத்துல அதே மாதிரி நிறைய நடக்குங்க. சரிங்க. அது வந்து எங்கெங்கயோ பார்த்தா ஒண்ணு சரியாவலிங்க. இங்க இந்த சாமி மண்ண மீச பிற்பாடு தான் எங்களுக்கு குறிய வர கிடையாது. 22 வாரம் குறிய வரல. சரி. ஆனா இங்க வந்து சாமி மண்ணை மிதிச்ச பிற்பாடு கொஞ்சம் கொஞ்சமா சன்னமா சரியாயிடுச்சுங்க. சரியாயிடுச்சுன்னு எப்படி சொல்றீங்க? என்ன பண்ணுவாங்க அப்போ? இல்ல, சாமி மண்ணை மிதிச்சாலே அதோடைய மைக்குமே பேய் பிடிச்சதுன்னா இப்படி அது சொடக்கம் போட்டே சொல்லுவாங்க. பாரு உன்னை துடிக்க வைக்கிறேன் பாருப்பாங்க. அதே மாதிரி துடிக்கும், கேட்க உயிர் போயிட்டு உயிர் வருங்க இவங்களுக்கு. ஆமா, அப்படியே அவங்க இன்னொரு சொடக்கம் போட்டு சொல்லலாம்,
வருவோம். நீங்களே சொல்லி. ஆமா, அதே மாதிரி குரல் மாறுமா? ஆமாங்க சாமி, குரல் மாறாதுங்க, அதே குரல் தான். இப்ப இவங்க தம்பி ஒருத்தர் இருந்தாப்ல, அந்த தம்பி கிட்ட அப்படியே எங்கள்கிட்ட சொல்லும். என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சரிங்க. அவங்க தம்பி ஒரு பையன் இருந்தாப்ல, அந்த பையனை பேர் அந்த பையனை துடிக்க வைக்கிறேன் பாருங்க. அதே மாதிரி அந்த பையன் ஐயோ ஐயோன்னு துடிப்பான். இல்ல இவங்களுக்கு ஏற்பட்டது, இவங்களுக்கு ஏற்பட்டதான் சொல்றேன். இவங்களுக்கு ஏற்பட்டது இதே சொன்னாலும் கேட்க உயிர் போயிட்டு உயிர் வரும். நீங்க பக்கத்துலயே பாத்துட்டு இருப்பீங்க. ஆமாங்க, 4-5 பேர் பாத்துக்கிட்டே. அதுக்கு என்னெல்லாம் பண்ணீங்க அதுக்கப்புறம்? அங்க எங்கெங்கயோ போய் பார்த்தாங்க, பூசாலி வச்சு பார்த்தோம், டாக்டர் போனா எங்கேயுமே சரியாவல. சரி, அப்புறம் இங்க ஒருத்தர் சொல்லிதான் இந்த கோயிலுக்கு வந்தோம். சரிங்க. அப்புறம் அதுக்கு பிற்பாடுதான் இந்த மண்ணை எங்களுக்கு குறிய வர கிடையாது. 22 வாரம் குறி வரல. அதனால கருப்புசாமி கையை விடமாட்டாரு அப்படின்ட்டு நாங்க அந்த மண்ணை வாரம் வாரம் வந்து மீசி 2 நாள் இங்கே வந்து தங்கிடுவோம். தங்கின ஒருபாடு சன்னமாவே அது உடம்பு சரியாயிடும். இப்ப நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க சார். இப்ப எல்லாம் அந்த சொடுக்கு போட்டு சொல்றது அப்படிலாம் இல்லைங்க சார். 3வது வாரம் என்ன தூக்கி கொண்டு போட்டாங்க சார். சாமிகிட்ட போட்டாங்க, நீங்க தாங்க சாமி காப்பாத்தணும் இன்னும் போட்டாங்க. அவங்க 9 எலும்புச்சம் போனா கண்ணுல புளிஞ்சு விட்டாங்க. ஒரே வாரத்துல சரியாயிடுச்சுங்க சார். ஒரே வாரத்துல கட் பண்ணணும். உட்கார்ந்து பளிச்சுன்னு சொல்லு. வேற என்ன பிரச்சனை உங்களுக்கு இருந்தது? இது எனக்கு குழந்தை இல்லைன்னு நான் 2 குழந்தைங்க வச்சு எங்கேயோ போனேங்க சாமி. ஆஸ்பத்திரிக்கலாம் கல்யாணம் பண்ணி 5 வருஷமா எனக்கு குழந்தையே இல்ல. இந்த சாமி மண்ணை மிதிச்சுக்கிட்டே இருந்தேன். எனக்கு இந்த எங்க பார்த்தாலும் கர்ப்பப்பையில கட்டி ஆபரேஷன் பண்ணணும், ஆபரேஷன் பண்ணாதான் குழந்தை இருக்கும். அதான் இல்லாட்டி எங்களுக்கு உயிர் கேரண்டி இல்ல, இருந்தாலும் இருக்கும், இல்லாட்டி இல்லன்ட்டாங்க, குழந்தை இல்லன்ட்டாங்க. அவங்க இதுல கருப்பசாமி இதுல குழந்தை இருக்குன்னு சொன்னாங்க. அதே மாதிரியே தரிக்காததுக்கு முன்னாடியே சொன்னாரு, உனக்கு ஆண் குழந்தை தாமா. அதே மாதிரியே ஆண் குழந்தை பிறந்துருச்சுங்க. இது பெண்ணுங்க சாமி. ஒரு ஆண் ஒரு பெண். ஆமாங்க. ஆபரேஷன்லாம் எதுவும் பண்ணலீங்களா? பண்ணலங்க சாமி. பண்ணாமையா? ஆமாங்க சாமி. போருமா? போதுங்க சாமி. சாமி கிட்ட போய் சொன்னீங்களா? சொல்லிங்க சாமி. சிவபுரசம் தான், அதே மாதிரி சிவபுரசம் தான் வேணும்னு கேட்டேன் சாமி. போடா சிவபுரம் ஆபரேஷன் இல்லாம நடந்தது. ரொம்ப சந்தோஷம் உங்க கதை கேட்டது. எந்த ஊர் சொன்னீங்க? அரியலூர் மாவட்டம் கீழப்பழுவூர். அரியலூர் மாவட்டம் கீழப்பழுவூர் சாமி. அறிவழகன், முருகேசன் அண்ட் அனிதா. ஆமா, ரொம்ப சந்தோஷமா போயிட்டு வாங்க. குழந்தைய வச்சு ரொம்ப நேரம் நிக்கிறீங்க. சிவசுப்பிரமணியம் எங்க இருந்து வரீங்க? பொன்மலை ரயில்வே பணிமனையில வேலை. சொல்லுங்க சிவசுப்பிரமணியம், உங்க அனுபவம் என்ன, உங்க கஷ்டம் என்ன? நான் 2006 இந்த கோயிலுக்கு வந்தேன். மனநிலை பாதிக்கப்பட்டு கண்ணு நாக்கெல்லாம் கீழே தொங்கி வேலைக்கு நான் பணிமனையை விட்டு வேலையில அனுப்பிச்சு விட்டாங்க. யாருக்கு இதெல்லாம்? எனக்கு தான். மனநிலை பாதிக்கப்பட்டு சிவசுப்பிரமணியம் நான் தான் பாதிக்கப்பட்டு 2006 இங்க வந்தேன். வந்து 1 வருஷமா எனக்கு குறி வரல. 2007 தான் எனக்கு குறி வந்துச்சு. வந்தோடனே உனக்கு வேலை போட்டு கொடுத்துறேன்டா போடா அப்படின்னாரு. அன்னைக்கு சொன்னோன்னே அன்னைக்கு வேலை கிடைச்சிச்சு எனக்கு ரயில்வேல. இல்ல மனநிலை எப்படி சரியாச்சு? மண்ணில இங்க வந்து மிதிச்சோன மண்ணை மிதிச்சோன அவர் அருள் மருந்து கொடுத்ததுனால நல்லா எனக்கு இதாயிருச்சு, சுகமாயிருச்சு. அவர் அருள் மருந்து கொடுத்து என்ன வாழ வச்சாரு. அன்னைக்கு 11 ரூபா காசு கொடுத்தாரு. கொடுத்து வாங்கிட்டு போனேன். நல்லபடியா ரயிலுக்கு வாங்கினேன். நான் வட்டிக்காரன்லாம் என்ன சுத்தி வந்துட்டு இருந்தான். வீடு தேடி வந்துட்டு இருந்தான். இருந்துச்சு. கடன்லாம் நல்லபடியா வாழ வைக்க வண்டித்துறை கருப்புசாமி தான் அடைச்சு கொடுத்தாரு. அடைச்சு கொடுத்து 2007 தான் எனக்கு குறி வந்தோடனே 2007 தான் இந்த பையன் பிறந்தாரு. பிறந்தோடனே ஒரு வீட்டு மனையை கட்டி கொடுக்கறான்னு சொன்னாரு. அதே மாதிரி கடன் காட்சி இல்லாம கட்டி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நினைக்கவே இல்ல. நீங்க வந்து ஸ்ரீதேவி சொல்லுங்கம்மா. இடம் நாங்க வாங்குவோம்னு நினைக்கவே இல்ல. ஆனா எப்படி அந்த இடம் வாங்கணும் எங்களுக்கு கையில காசும் கிடையாது. ஆனா கருப்புசாமி மண்ணை மிதிச்சோம். உடனே இடமும் கொடுத்தாரு, வெற்றி மேல போட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு இப்ப நல்லா இருக்கும். எல்லாமே கருப்பு கோயில் வந்துதான். ஆமா, அதுக்கு முன்னாடி இடம் வாங்கி ஒரு 2 வருஷம் கடனை அடைச்சு விட்டாரு. அதுக்கப்புறம் வீடு கட்டுறதுக்கு இன்னொரு வெற்றி மேல போட்டாரு. இப்ப வீடு கட்டி நல்லா இருக்கும் சாமி. ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் இருங்க. திருச்சி ரயில்வே பணிமனையில வேலை செய்யக்கூடிய சிவசுப்பிரமணியனுக்குங்க மனநிலை பாதிக்கப்பட்ட நிலையிலிருந்து அதை குணமாக்கி கடன் தொல்லையிலிருந்து அவரை வெளிப்படுத்தி எடுத்து கடன்லாம் இல்லாம இன்னைக்கு நல்ல மனநிலையோட அருமையா பேசினார் இப்ப நம்ம கிட்ட. அதே மாதிரி அவங்க மனைவி சொன்ன மாதிரி வீடு வாசல்லாம் ஏற்பட்டு போச்சு. இப்ப அதாவது இடம் வாங்கி வீடு கட்டி சந்தோஷமா இருக்காங்க. இது அத்தனையுமே யாருமா? கருப்பசாமி மண்ணுக்கு வந்ததுக்கு அப்புறம் வாழ வைக்கும் வண்டித்துறை கருப்பணசாமி தான். உலகத்துல எந்த தெய்வம் கிடையாது, வாழ வைக்கும் வண்டித்துறை கருப்பணசாமி. அதெல்லாம் சொல்லக்கூடாது நீங்க. எந்த தெய்வம்? எல்லா தெய்வமுமே நமக்கு ஒரு வாழ வைக்கும் வண்டித்துறை கருப்பணசாமி தான். எனக்கு நிறைய இதா இருக்கு. சொல்லுங்க. இப்ப அடுத்தது இன்னொரு குழந்தை வேணும்ன்றது நம்பி வந்திருக்கும். கண்டிப்பா கிடைக்குன்ற நம்பிக்கை இருக்கு. சரி, மனசுபடி நடக்கும். சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இந்த புக் அதெல்லாம் உங்களுக்கு என்ன தெரியுமா சொல்லுங்க. உங்களுக்கு 2 நிமிஷம்.
என் பேரு சந்திரன். ஆனா நான் ஒரு பஜனை பாடகன், தெலுங்கு பஜனை பாடகன். சந்திர ராமானுஜதாசன் அப்படின்னு எனக்கு பேரு. நான் இந்த கோவிலுக்கு வந்தது என்னன்னா, ஒரு பூஜைக்காக வந்தேன். அந்த பூஜையில சாமி கலந்தாங்க. அந்த சாமி கால நம்ம வேலை நானும் ஒரு 180 பேருக்கு நான் குரு அப்படின்ற ஒரு இதுல நின்னேன். ஆனா ஒரு பூஜையில வந்த கலந்த பிறகு அந்த சாமி இங்க நடந்ததெல்லாம் பார்த்து நானே போய் அவர் காலில் விழுந்துட்டேன். என்ன நடந்ததுன்னா, முடியாம தூக்கி அதை போட்டாங்க. அந்த குழந்தை எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டு சும்மா தடை விட்டுட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தும் கொஞ்சம் பச்சளையும் கொடுத்தாரு. ஒரு அரை மணி நேரம் கூட இல்ல, அந்த அம்மா அது மட்டும் நடந்து போய்கிட்டே இருக்காங்க. இந்த கோயில நான் பட்ட அனுபவம், கண்ணீர் விட்டு அழுதுருக்கேன். நான் பார்த்து இந்த கோயில் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கேன். உங்களுக்கு என்ன நடந்தது? எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அது முடிச்சிட்டு மறு வாரம் வரேன். இங்க அமாவாசை அன்னைக்கு அமாவாசையில ஜுரம் வந்துடுச்சு எனக்கு. ஆனா ஜுரம் வந்துட்டு பிறகு சரி ஜுரம் தானே போகும்போது மாத்திரை போட்டுக்கலாம், டைம் ஆயிடுச்சு, குறி கிடைக்காது அப்படின்னு பாத்துட்டேன். ஆனா அடுத்த அமாவாசைக்கு வரேன். அது வரை 7 டாக்டர் பார்த்தேன். எல்லா டெஸ்ட் எடுத்து, பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், எல்லாம் மஞ்சள் காமல் டெஸ்ட் எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். 1 மாசம் வரைக்கும் அந்த ஜுரம் தீரல. ஆனா இங்க வந்தேன், சாமியான வந்த பிறகு என்னை கூப்பிட்டு 5:30 மணிக்கு பச்சளை கொடுத்தாங்க. 5:30 மணிக்கு பச்சளை கொடுத்துட்டு 9 மணிக்கு என்னை கிளம்பிட்டாங்க சீக்கிரம். சாமி நான் சாப்பிடறதுக்கு என்னன்னு சொல்லலையே அப்படின்னு கேட்டேன். என்ன வேண்டாம் போய் சாப்பிடுனாங்க. சாதாரண இட்லி புட்டு இப்படி போட்டா கூட மிழுங்க முடியாது சாமி. அந்த இட்லி அப்படி போட்டா மிழுங்கும், அதுக்கு தண்ணி ஊத்துவேன். வாயெல்லாம் புண்ணாய் போய் வெந்து போச்சு. சாமி கொடுத்த பச்சளை மறுநன்னைக்கு போயிட்டு வத்த குழம்பு, ஒரு காரமான குழம்பு அப்படியே ஊத்தி சாப்பிட அந்த ஞாபகம் கிடையாது, ஜுரமும் கிடையாது, மொத்தம் போயிடுச்சு. அதுல இருந்து இது வரைக்கும் இன்னும் ஜுரம் கூட வந்தது இல்ல. என்ன இப்ப நல்லா இருக்கீங்களா? ஆரோக்கியமா இருக்கேன். எவ்வளவு வருஷமா இங்க வந்துட்டு இருக்கீங்க? நான் இப்ப வந்து ஒரு 3 வருஷம் முடிஞ்சு 4வது வருஷமா வரேன். அதனால இங்க வந்த பிறகு என்ன ஒரு இந்த கோயில் நீங்க ஒரு பாட்டு பாடுறீங்களா? இல்ல என்ன பாட்டு? தெலுங்கு நல்லா தெரியுமா? தமிழ்லயே பாடுறேன். தெலுங்கு தெரியுமா? தெலுங்கு தெரியும். தெலுங்கு கிடையாது, தமிழ் தான். ஆனா தமிழ் மூலியமா தெலுங்கு ஏதாவது ஒரு பாட்டு பாடுறீங்களா? தெலுங்குல தமிழ்லயே? தமிழ்லயும் பாடுங்க, தெலுங்குல ஒரு பாட்டு பாடுங்க. எது வேணாலும் பாடுறேன். நான் முடிச்சுக்க, நீங்க பாடுங்க. மகா கணபதி பஜனை பாட்டு பாடுங்க. பஜனை பாட்டு நல்ல பஜனை ஜிங் ஜிங்னு வரணும். ஜிங் ஜிங்னு நல்லா பாடுவாங்க. ஒரு பெருமாள். கோவிந்தா கோவிந்தா கோவிந்த ராஜா கோவிந்தா, கோவிந்தா கோவிந்தா கோவிந்த ராஜா கோவிந்தா, கோவிந்தா கோவிந்தா கோவிந்த ராஜா கோவிந்தா, ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ, ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ, ನಮ್ಮಿ ನಾಣುರ ಗೋವಿಂದ ನೀ ಆದರಿಚ್ಚರ ಗೋವಿಂದ, ನಮ್ಮಿ ನಾಣುರ ಗೋವಿಂದ ನೀ ಆದರಿಚ್ಚರ ಗೋವಿಂದ, ಪಾಂಡುರಂಗ ಗೋವಿಂದ ಪಂಡರಿನಾದ ಗೋವಿಂದ, ಪಂಡರಿನಾದ ಗೋವಿಂದ ಪರಮ ಪುರುಷ ಗೋವಿಂದ, ಗೋವಿಂದ 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 ರಾಜ ಗೋವಿಂದ, ಗೋವಿಂದ 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 ராஜ கோவிந்தா. தேங்க்யூ, நல்லா பண்ணீங்க. இத கட்டாயம் போட்டுருவேன். இந்த கோவில்ல வந்து அத்தனை பேர் சேர்ந்து பக்திங்கிறது என்ன, எந்த உங்க பேர் ஊர் சொல்லிட்டு சொல்றீங்களா? உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம் என்ன? அரியலூர் மாவட்டம் தவுத்தாய்க்குளம் சார். தவுத்தாய்க்குளம். ஆமா சார். ஊரு பேர். என் பேர் கமலன் சார். இவங்க யாரு? என் பொண்ணு சார், சுகன்யா. நான் இந்த கோயிலுக்கு முதல்ல வரும்போது சார் இந்த சரி கோயில் போயிட்டு வரும்னு சொல்லி வந்தேன் சார். ஒருத்தவங்க 7 வருஷம் சார் நான் வந்து. இப்ப நீங்க 7 வருஷமா இந்த கோயில் வந்துட்டு என்ன காரணத்துக்காக வந்தீங்க? எங்க பையன் படிக்கல சார். 6வது. இப்ப என்ன படிக்கிறாரு அவரு? 10வது முடிச்சிட்டு ஐடிஐ போயிட்டு இருக்காரு சார். என்னமா? 10வது முடிச்சிட்டு ஐடிஐ போயிட்டு இருக்காரு. நல்லபடியா போயிட்டு இருக்காரு சார். அது இங்க வந்ததுனால தான் வந்ததான் சார். என்ன ஏன் படிக்கல அப்படின்னு எப்படி சொல்றீங்க? தான் படிச்சிட்டாரு. படிக்கல சார். 6வது கொண்டு சேர்த்துறோம் சாமி. அவர் எங்க பொண்டி பயிட தான் போயிட்டு இருக்கா. நாங்க இருந்துட்டோம். நாங்க பயிடம் வரும்போது சாயந்தரம் காணா போயிருவாரு. வெள்ளிக்கிழமை எங்க போவாரு? இங்க ஊருக்கு எங்க போயிருவாரு. அப்புறம் போன் மூலியமா வரும் எங்களுக்கு. நாங்க அங்கேயே கோயில் எல்லாம் பார்த்தோம் சாமி. 2000 3000 சாமி தான் போனோம். அங்கே சரியா போன்னு சொன்னாங்க. இல்ல சரியா அவர் மாதிரி இல்ல. திரும்ப 2 வருஷமா ஆக போகுது. ஊரே சொன்னாங்க உங்க புள்ள படிக்காது, இனி உன் புள்ள அவ்வளவுதான் சொன்னாங்க. சரி நம்ம எங்கேயோ கோயிலுக்கு போயிட்டு வருதுன்னு சொல்லி இந்த கோயில்ல ஒருத்தர் சொன்னாங்க, இந்த மாதிரி கருசாமி கோயிலுக்கு வாங்கம்மா, அவங்க படிக்க வைக்கிறாங்க, படிக்க வைக்கிறாங்க அப்படின்னு. எப்படின்னு தெரியலேன்னு சொல்லி வந்தோம் சாமி. பழைய கோயிலுக்கு அங்க வந்து நான் ஒரு நாள் உட்காந்து பார்த்தேன் சாமி. சரி நம்ம பிள்ளைங்க வந்தா படிக்கணும் சரி வந்து வாரம் வந்து அமாவாசையும் பிள்ளைங்க மட்டும் போட்டுருவோம் சாமி. முதல் அமாவாசை வந்தா மறு அமாவாசையும் பிள்ளை இந்த ஸ்கூல்ல என்ன சேர்த்துடுமா நான் படிக்கிறேன்னு சொன்னோம். அவரே வந்து சொன்னாங்க. ஆமா அவங்களே சொல்றான். நல்லது. இப்ப படிச்சு முடிச்சிட்டாருங்களா? 11வது. இப்ப இல்ல அங்க 10வது முடிச்சிட்டு நான் ஐடிஐ போறேமா. குறுக்கோழி நான் 12வது முடிச்சிட்டு போல. இப்ப சந்தோஷமா இருக்கீங்களா? உங்க வீட்டுக்காரர் வந்திருக்காரா? இல்ல சார் வரல. ஏன் வரல அவரு? அவர் இந்த வாட்டி தான் வரல. சரி நல்லதுமா, ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் யாரால? கருப்பா வாழ வைக்க வேண்டிய கருப்பசாமி தான் சாமி. கட்டாயமாவம்மா. நீ என்னமா பண்ற? நான் படிச்சிட்டு இருக்கேன். நல்லதுமா. சரிம்மா சந்தோஷம். சங்கீதாங்க சாமி, புங்கவடிங்க சாமி. எங்க வீட்டுக்காரர் சாமியை நம்ப மாட்டாங்க. நான் தெரியாத இங்க வந்துகிட்டு இருந்தேன்.
அவருக்கு தெரியாது. அவருக்கு தெரியாத ஒரு நாள் தெரிஞ்சு நீ எங்க போனன்னு சொல்லி கேட்டாங்க. இந்த மாதிரி நான் கருப்புசாமி கோயிலுக்கு போனேன் அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் சாவடிக்கிற சாமி, அங்க எதுக்கு போனேன்னு என்னை உருட்டு கட்டையெல்லாம் அடிச்சாங்க. யார சாவடிக்கிறாங்களா அப்படின்னு எங்க வீட்டுக்காரர் சொன்னாங்க. அந்த சாமி நம்பிக்கை இல்லாத சொன்னாங்க. ஆனா நான் அது நல்லா வாழ வைக்க வண்டி தோற கருப்புசாமி, நீங்க அங்க வாங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அதுக்கும் பிறகு எனக்கு காத்து இந்த பேய் பிடிச்சிருச்சு. அது எப்படி சொல்றீங்க பேய் பிடிச்சது? அது அவனுக்கு வீட்டுக்கு பக்கத்துல இருந்தவன் கை கால் வராது. ஆட்டடையான் அந்த புங்கவடிக்கு வந்தாங்க. புங்கவடிக்கு வரையில நீ என்னை அடிச்சதுனால்தான் எனக்கு கை கால் வரல. 3000 செலவு பண்ணி எனக்கு கை கால் நல்லா ஆகுன்னு சொல்லி நல்லா ஆகல. அதனால நீ இந்த ஊருக்கு வரக்கூடாதுன்னு ஆட்டடையான அடிச்சுட்டாங்க. அந்த கை கால் வராதவன், அந்த கை கால் வராதவங்க அடிச்சுட்டாங்க. ஆட்டடியானா குறி சொல்றவங்கள அடிச்சுட்டாங்க. ஆமா, பாதி நேரத்துல வருவாங்க சாமி. அவங்கள அடிச்ச உடனே அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நீ இன்னும் ஒரு வாரத்துல அடுத்த இந்த வெள்ளிக்கிழமை என்னை அடிச்சுட்ட, அடுத்த வெள்ளிக்கிழமை நீ இறந்துடுவ, பைத்தியம் பிடிச்சி தெருவா அழிஞ்சு நீ இறந்துடுவ அப்படின்னு சொல்லி சாமி விட்டு போயிட்டாங்க அந்த சாமி. அதனால அவன் இறந்த அன்னைக்கு நான் நேர்பட்டுட்டேன். நேர்பட்ட உடனே எனக்கு கொண்டுகிட்டு தான் போவேன்னு சொல்லி ரொம்ப வீதி வீதியா நான் கத்தனேன். நீங்க கத்திருக்கேன். என் சுய நினைவு இல்ல எனக்கு. உங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது, மத்தவங்க சொல்லித்தான் தெரியும். ஆமா, எங்க வீட்டுக்காரர் தான் சொன்னாரு. நடந்த பிறகு நான் நல்லா ஆன பிறகு சொன்னாரு. இந்த மாதிரி நம்பாதவரு அவரே கோயிலுக்கு அழைச்சிக்கிட்டு வந்தாரு. கண்ணால இங்க நடந்தெல்லாம் பார்த்தாரு. இப்ப அவரு இது நான் வணங்குறேன்னு இல்லையே, எங்க வீட்டுக்காரர் ரொம்ப இப்ப வணங்குறாரு. என் உடம்பு நல்லா இருக்கு சாமி. இதெல்லாம் சரியாயிடுச்சா? சரியாயிருச்சு. காத்து கருப்பெல்லாம் கரெக்ட் ஆயிடுச்சா? கரெக்ட் ஆயிருச்சுங்க சாமி. எலுமிச்சம்பழம் வேப்பல கொடுத்தாங்க சாமி. சாமி கொடுத்தாருங்க. என்ன சொன்னாரு? சாமி கொடுத்து நல்லா ஆயிருமா அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்தாங்க. அதே மாதிரி நல்லா ஆயிடுச்சுங்க சாமி. இப்ப என்னன்னா எனக்கு இப்ப கோயிலுக்கு வராதனால இப்ப பழைய பிடிக்க எனக்கு தூக்கம் வராத இருக்குது சாமி. ஆரோக்கியமா தூக்கம் வர மாதிரி இருக்கு. தட்டி அப்படி எழுப்பிடுற மாதிரி தூங்க வழி இல்லாத பண்ணுது. அது வேணாம் எனக்கு. சரியாயிடுச்சு. சாமி கிட்ட போய் நான் சாமி என்கிட்ட வந்து சொல்லுங்க. ஆமா ஆமா. நடந்த வரைக்கும் நிறைய உங்க பேர் என்ன, ஊர் என்னன்னு சொல்லிட்டு நீங்க உங்க அனுபவத்தை சொல்லுங்க. மாவட்டம். என் பேர் சேட்டு. என்ன சேட்டு? இது பேரே சேட்டு. அப்படிதான் அம்மா அப்பா வச்ச பேரே சேட்டு. ஆமா ஆமா ஆமா. சொல்லுங்க. என் பேர் சேட்டு. ரொம்ப கஷ்டமா இருந்தா ஒரே ஒரு ஆள் என்ன கூட்டு வந்த மேஸ்திரி, இந்த இடத்துக்கு போங்க, இந்த மாதிரி சாமி இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. கருப்பு சாமி இருக்குன்னு சொன்னாங்க. எதுக்காக? நல்லா இருக்காங்க போனாங்க. ரொம்ப கஷ்டமா அங்க சுத்தம் வேலைக்கு, நீ அங்க போய் வா, நல்லா இருக்குன்னாங்க. உங்களுக்கு என்ன வசதி கஷ்டமா இருந்தது அப்போ? என்ன சேட்டுன்னு பேரு? வேலையே இருக்காது, வேலை செய்யறதுக்கு வேலை இல்ல, வேலை இல்லாத கஷ்டம் பண்ணோம். இப்ப வேலை என்னால செய்ய முடியாத அளவுக்கு வேலை இருக்கு. என்ன வேலை? என் பில்டிங் வேலை. கட்டடம் கட்டுறாங்க. கொத்தனார். ஆமா, அது சொல்லுங்க. நான் பில்டிங் மேஸ்திரிங்க. நான் வேலையே இல்லாம இருந்தேன். இப்போதைக்கு வேலை எனக்கு ஆள் நிறைய ஒன்னோட ஒண்ணு சேர்ந்துட்டே இருக்காங்க. கொஞ்சம் கஷ்டம் இல்லாம இருக்கிறோம். ரொம்ப கஷ்டம் இல்லாத இருக்கும். எல்லாம் வாழ வைக்க வண்டி தர கருப்புசாமி தான். வாழ வைக்க வண்டி தர கருப்புசாமி நினைச்ச பிறகு எந்த கஷ்டமும் இல்லாத இருக்கிறோம். எத்தனை வருஷமா இங்க வந்துட்டு இருக்கீங்க? 9 மாசமா வரேங்க. 9 மாசத்துலயே உங்களுக்கு வித்தியாசம் தெரியுது? ஆமா தெரியுதுங்க, நல்லா தெரியுது. அதுல இருந்து நான் இந்த சாமியை வேண்டினேன். ஆமா, விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி. தெரியும். ஆனா இப்ப நான் சாமியை வேண்டிக்கிறது இன்னும் நல்லா வச்சிருக்கணும். நான் என் புள்ள